Dear friends, welcome to MR Connect. இன்னையிலேருந்து ஒரு கோட் சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கோட் என்னன்னா, allow yourself to be a beginner, no one starts off being excellent. ஆமாங்க, கண்டிப்பா நீங்களே உங்களை அலோவ் பண்ணிக்கணும் எதையுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. என்றைக்குமே ஏஜோ இல்லை நம்மளோட தாட்ஸோ நமக்கு தடையாக நிற்கவே கூடாது. நம்மளால ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸலண்ட்டாக இருக்க முடியாது. ஸோ வி ஹாவ் டு ப்ராக்டிஸ் எவ்ரிடே. அதை நம்ம செஞ்சிகிட்டே இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், மோட்டிவேட்டடாக எப்போவுமே இருக்கணும். ஸோ எப்போவுமே உங்களை நீங்களே அலோவ் பண்ணுங்க ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு. பிகின் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. தென் ஸ்லோலி யூ வில் பிகம் த ப்ரொஃபஷனல் அண்ட் யூ வில் பி வெரி எக்ஸலண்ட் ஆன் டூயிங் தட். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, 2 நாளாக நம்ம பார்த்துருந்தோம் கூகுள் அனாலிட்டிக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படி, கூகுள் டேக் மேனேஜர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அகெயின் அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது, கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்தோம். இன்னைக்கு ட்ரைனிங்கில் ஹவு டு இம்ப்ளிமெண்ட் அன் ஈவெண்ட். ஓகேவா, ஒரு ஈவெண்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ ஈவெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவெண்ட் இஸ் நத்திங் பட் ஒரு சிம்பிள் ஆக்ஷனை ட்ராக் பண்ணுறது. ஓகே, ஆக்ஷன் தட் இஸ் ஹேப்பனிங் ஆன் த வெப்சைட். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன், அது ஒரு ஆக்ஷன். இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன், அது ஒரு ஆக்ஷன். ஸோ நம்ம வெப்சைட்டுக்கு வர விசிட்டர் எங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்க, ஸோ அதை ட்ராக் பண்ணுறது தான் இந்த ஈவெண்ட் ட்ராக்கிங். அது எப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது அகெயின் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும். நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னா, கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக தான். ஸோ ஐ வில் ஓப்பன் த கூகுள் டேக் மேனேஜர். அண்ட் ஸ்பெசிஃபிக்கான கண்டெய்னர் சூஸ் பண்ணிக்கணும் நம்ம, பிகாஸ் என்கிட்ட மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருக்கனால. ஸோ ஐ வில் நேவிகேட் டு தட். ஸோ முகமது ரியாஸ்.co.in. ஸோ இதுதான் நம்மளோட GTM கண்டெய்னர். ஓகேவா, ஸோ இதில் போயிட்டீங்கன்னா ஆட் அ நியூ டேக் அப்படின்னு இருக்கும். இல்லாட்டா நீங்கள் டேக் செக்ஷனில் போயிட்டு ஏற்கனவே என்னெல்லாம் டேக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே இருக்க டேக் என்னன்னா GA பேஜ் வியூ ஹிட் மட்டும். ஸோ நம்ம இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஈவெண்ட். சரியா, ஸோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னா, டேக்ஸுக்குள்ளே வந்துட்டோம். வி கேன் நேம் திஸ் டேக். அப்போ GA ஓகே, நான் ஃப்ரீ ட்ரைனிங், பிகாஸ் நான் இப்போ எதை ட்ராக் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கெட் ஃப்ரீ ட்ரைனிங் இந்த பட்டனை தான் ட்ராக் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரீ ட்ரைனிங் பட்டன் கிளிக். ஸோ டேக் கான்ஃபிகரேஷன். இப்போ இதில் ஆல்ரெடி லிஸ்ட் ஆகிற சில டேக்ஸ் இருக்கும். அது என்னன்னா டெம்ப்ளேட் டேக்ஸ். ஓகேவா, ஆல்ரெடி கூகுள் டேக் மேனேஜர் ஓகே இதெல்லாம் மேண்டேட்ரி டேக்ஸ் தேவைப்படும் எல்லாருக்குமே, மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லா டேக்ஸுக்குமே டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை நம்மள்ட்ட டெம்ப்ளேட்டே கிடையாது கூகுள் டேக் மேனேஜரில் ஆல்ரெடி அப்படின்னா, ஸோ யூ கேன் யூஸ் கஸ்டம் HTML இல்லாட்டா கஸ்டம் இமேஜ். ஸோ இந்த கஸ்டம் டேக்ஸ் மூலமாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நம்மளுக்கான GA டேக்ன்றதுனால ஆல்ரெடி ஒரு டேக் டெம்ப்ளேட் இருக்கு. ஸோ நமக்கு தேவை GA டேக்ன்றதுனால ஐ வில் கோ அஹெட் அண்ட் சூஸ் தட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் வியூ நம்ம ஆல்ரெடி ட்ராக் பண்ணுறோம். ஸோ we can choose event அப்படிங்கிற ட்ராக் டைப். ஸோ நம்ம என்ன ட்ராக் பண்ண போகிறோம்னா ஈவெண்ட்டை தான் ட்ராக் பண்ண போகிறோம். அப்போ ஈவெண்ட்டில் 3 பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஒன்று கேட்டகரி, ஆக்ஷன் அண்ட் தென் லேபிள். ஸோ இது 3 மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸ். அதை தவிர்த்து வேல்யூன்ற ஒரு பேராமீட்டர் இருக்குது, which we will not use mostly. சரியா, சில ஆக்ஷனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இது என்ன கேட்டகரி அப்படின்னா, ஸோ நம்ம சைட்டில் பார்த்தோம்னா இந்த ஒரு பட்டன் இருக்காது, மல்டிபிள் பிளேசஸில் பட்டன் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்துடலாம். சரியா, ஓகே. அப்போ இது ஒரு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுறோம். அப்போ நான் இதை என்ன போட்டுக்கிறேன்னா ஈவெண்ட் இன்ஃபர்மேஷன். நீங்கள் இங்கே என்ன வேணால் கொடுக்கலாம், பட் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஈவெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டகரி கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஆக்ஷன் ஈவெண்ட் பட்டன் கிளிக், பிகாஸ் இது ஒரு பட்டன் கிளிக் இல்லையா. அப்புறம் லேபிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரைனிங். ஸோ இப்போ நம்ம ஜிஏல போய் பார்த்தோம்னா இந்த கேட்டகரிக்குள்ள இந்த பட்டன் கிளிக் அப்படிங்கிற ஆக்ஷனுக்குள்ள ஃப்ரீ ட்ரைனிங்னா ஃப்ரீ ட்ரைனிங்கிற பட்டனை கிளிக் பண்ணியிருக்காங்க. அதுவே வேற ஏதாவது இருந்துச்சு, எக்ஸாம்பிளுக்கு இதை கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா எஸ் வாட்ச் த ட்ரைனிங் நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பேஜில் எஸ் வாட்ச் த ட்ரைனிங் நவ் பட்டனை ட்ராக் பண்ணோம்னா நம்ம அதே ஈவெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள ஈவெண்ட் பட்டன் கிளிக்குள்ள நம்ம இந்த லேபிளை மட்டும் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ எனிவே நம்ம இப்போ ட்ராக் பண்ண போகிறது கெட் ஃப்ரீ ட்ரைனிங்.
ஸோ நான் என்ன பண்ணுறேன், கெட் ஃப்ரீ ட்ரைனிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்து நான் இன்டராக்ஷன் ஹிட். நான் இன்டராக்ஷன் ஹிட்னா என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து ஒரு இன்டராக்ஷனா நான் இன்டராக்ஷனா? அப்போ ஸோ இது வந்து ஒரு இன்டராக்ஷன். அதாவது நம்ம சைட்டுக்கு வந்து ஒரு விசிட்டர் வந்து இதை கிளிக் பண்ண போறாரு. ஸோ ஹீ இஸ் இன்டராக்டிங் வித் த வெப்சைட். அப்போ இது நான் இன்டராக்ஷனா? இல்லை. ஸோ அப்போ ஃபால்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபால்ஸ்ன்னு கொடுத்தோம்னா இது பவுன்ஸ் ரேட்டுக்கு கன்சிடர் ஆகாது, பவுன்ஸ் ரேட்டை அஃபெக்ட் பண்ணாது. அதுவே நம்ம இங்கே ட்ரூன்னு கொடுத்துட்டோம்னா இது என்ன பண்ணும்னா பவுன்ஸ் ரேட்டை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து இன்டராக்ஷன் ஹிட்டா, சாரி நான் இன்டராக்ஷன் ஹிட்டா மாறிடும் ட்ரூன்னு கொடுத்தோம்னா. இப்போ நான் இன்ட்ராக்ஷனே இல்லாட்டா தான் இது பவுன்ஸ் ரேட்டில் கன்சிடர் ஆகணும். சரியா? இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் கன்சிடர் ஆகணும். ஸோ இன்ட்ராக்ஷன் இல்லை இது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது போயிட்டு பவுன்ஸ் ரேட்டை அஃபெக்ட் பண்ணும். சரியா? ஸோ பவுன்ஸ் ரேட்டுங்கிறது என்னன்னு யோசிக்காதீங்க, நான் நெக்ஸ்ட் வர செஷனில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து ட்ரிகர். சரியா? இப்போ நம்ம இந்த டேகை தான் நம்ம இந்த கேட்டகரி ஆக்ஷன் லேபிளை தான் நம்ம ஜிஏக்கு அனுப்ப போகிறோம், கூகுள் அனாலிட்டிக்ஸ்க்கு அனுப்ப போகிறோம், சென்ட் பண்ண போகிறோம். அப்போ எப்போ இது சென்ட் ஆகணும்? எப்போ சென்ட் ஆகணும்? இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் சென்ட் ஆகணும். கரெக்டா? அப்போ நம்ம இங்கே போயிட்டு ட்ரிகர் ஒன்று செட் பண்ணணும், எப்போ சென்ட் ஆகணும் அப்படின்னு. அப்போ ஏற்கனவே இருக்க ட்ரிகரில் ஆல் பேஜஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ எல்லா பேஜ்லேயுமே அந்த டேக் ஃபயர் ஆகணுமா? இல்லை, ஆகக்கூடாது. அப்போ நியூ ட்ரிகர் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ப்ளஸ் பட்டன் இருக்குது. ஸோ என்ன, ஃப்ரீ ட்ரைனிங் பட்டன் கிளிக் ஆகி. ஸோ நம்ம மீனிங்ஃபுல்லாக ஒரு நேம் கொடுத்துக்கலாம் ட்ரிகருக்கும். ட்ரிகர் கான்ஃபிகரேஷன். இப்போ இது என்ன, பேஜ் வியூவா, டவுன் ரெடியா, எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு கிளிக் எலமெண்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லிங்க் கிளிக்கா, இல்லை லிங்க்கும் கிடையாது, ஆல் எலமெண்ட்ஸ். ஸோ ஆல் எலமெண்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு எல்லா கிளிக்குக்குமே வரணுமா, எல்லா பட்டன் கிளிக்குக்குமே இந்த ஈவெண்ட் வரணுமா? இல்லை, சம் கிளிக்கில் தான் வரணும். அப்போ சம் கிளிக் கொடுத்துட்டு இங்கே வேரியபிள் டைப்ஸ் இருக்கும். ஏற்கனவே ஹோஸ்ட் நேம், பேஜ் யூஆர்எல், பேஜ் பாத், ரெஃபரட் இதெல்லாம் இருக்கு. ஸோ நமக்கு இது எதுவுமே தேவையில்லை. அப்புறமா சூஸ் பில்ட்-இன் வேரியபிள். பில்ட்-இன் வேரியபிள்ஸ் அதாவது ஜிடிஎம்ஏ ப்ரொவைட் பண்ணுற சில வேரியபிள்ஸ் இருக்கு. இல்லாட்டா நம்மளா நியூ வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இது எதுவுமே தேவையில்லை. பில்ட்-இன் வேரியபிளில் போய் பார்ப்போம் நமக்கு தேவையான ஒரு வேரியபிள் இருக்கான்னு. ஸோ கிளிக் பண்ணால் நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம், ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி ஃபயர் பண்ணலாம், இல்லை ஐடி யூஸ் பண்ணி ஃபயர் பண்ணலாம், இல்லாட்டா கிளிக் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி ஃபயர் பண்ணலாம். இதில் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் எலமெண்ட்டாக இருக்கலாம், டார்கெட்டாக இருக்கலாம், கிளிக் யூஆர்எல்லாக இருக்கலாம். ஸோ நான் இப்போ எதை வச்சு ட்ரிகர் பண்ண போகிறோன்னா கிளிக் டெக்ஸ்ட். பிகாஸ் இங்கே போயிட்டு நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கிளாஸே கிடையாது. ஸோ இந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸோ ஐடியோ கிடையாது. யூஸ்வலாக டெவலப்பர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஸ்டைலிங்காக ஒரு கிளாஸ் போட்டிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ அந்த கிளாஸை போட்டு பேஸ்ட் ஆன் த கிளாஸ் தான் ஸ்டைல் எழுதுவாங்க. கரெக்டாக? அப்போ இந்த கிளாஸ் வந்து இங்கே எந்த கிளாஸோ ஐடியோ இல்லாததுனால நான் வந்து இந்த டெக்ஸ்டையே எடுத்துக்கிறேன். ஸோ ஐ வில் டேக் த டெக்ஸ்ட். சரியா? ஸோ கிளிக் டெக்ஸ்ட் அதை சூஸ் பண்ணிவிட்டு இட் கண்டெய்ன்ஸ், அதை காப்பி பண்ண இல்லையா, இங்கே பேஸ்ட் பண்ணி கெட் ஃப்ரீ ட்ரைனிங். ஸோ கிளிக் ஆன் சேவ். அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக இருக்கும். அப்புறமா யூ கேன் கிளிக் ஆன் சேவ் ஹியர். பட் என்னென்னா ஒரு நம்ம மிஸ்டேக் பண்ணியிருப்போம். கூகுள் அனாலிட்டிக்ஸ் வேரியபிள் வந்து செட் பண்ணல. அதாவது இந்த ஈவெண்ட்டு ஃபயர் ஆகணும். எப்போ ஃபயர் ஆகணும், இந்த பட்டன் கிளிக்கில் ஃப்ரீ ட்ரைனிங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது ஃபயர் ஆகணும். பட் அந்த ஃபயர் ஆகிற ஈவெண்ட் எங்கே போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ ஒரு வேரியபிள் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணி ஜிஏவோட ப்ராப்பர்ட்டி, அதாவது அந்த ட்ராக்கிங் ஐடியை நம்ம கொடுத்துக்கலாம். ஆனால் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் அதை எனேபிள் ஓவர் ரைட் பண்ணிவிட்டு அதை ஓவர் ரைட் பண்ணி இங்கே ட்ராக்கிங் ஐடியை கொடுத்துட போகிறேன். ஓகே. ஸோ ட்ராக்கிங் ஐடி நமக்கு என்னது, ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான், இதுதான். ஸோ இந்த யூஏ ஹைஃபன் இந்த நம்பரை காப்பி பண்ணிவிட்டு, சாரி, இந்த நம்பரை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் கேட்டகரி ஆக்ஷன் லேபிளுங்கிற இந்த ஈவெண்ட்டு எப்போ ஃபயர் ஆகும், ஃப்ரீ ட்ரைனிங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது ஃபயர் ஆகும். அது எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த ட்ராக்கிங் ஐடியில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ சேவ் பண்ணால் சேவ் ஆயிடும். ஓகே, சிம்பிள். இப்போ நம்ம டைரெக்டாக பப்ளிஷ் பண்ணலாம். பட் நம்ம என்ன பண்ணணும், பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இது ஒர்க் ஆகுதா நம்ம கொடுத்த ஈவெண்ட் அப்படின்னு. ஸோ ப்ரிவியூ போய்க்கலாம். ப்ரிவியூ போயிட்டு நம்மளோட வெப்சைட் யூஆர்எல் இதுதானே. ஸோ கிளிக் ஸ்டார்ட். ஸ்டார்ட் பண்ணால் புதுசாக ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே போயிட்டு பாருங்கள், அது கண்டினியூ இருக்கும். கண்டினியூ கொடுத்துருங்க.
கண்டினியூ கொடுத்தோன்னே இப்போ டேக் இந்த பேஜ் வியூ டேக் வந்து ஃபயர் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஈவெண்ட் டேக் ஃபயர் ஆகலை. கரெக்டாக? ஸோ ஈவெண்ட் ஃபயர் ஆகணும்னா எப்போ ஆகும்? பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் ஆகும். அப்போ போயிட்டு பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள் ஆகுதா அப்படின்னு. ஸோ பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த ஹோம் பேஜில் நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் இல்லையா? ஆனாலும் இன்னமும் இந்த டேக் ஃபயர் ஆகலை. ஸோ ஏன் ஃபயர் ஆகலை? அப்போ அந்த கிளிக்கில் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்க்கலாம். அப்போ அந்த கிளிக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. டேக்ஸ் நாட் ஃபயர்டில் இந்த டேக் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஃப்ரீ ட்ரைனிங் பட்டன் கிளிக் போய் செக் பண்ணால் ஃப்ரீ ட்ரைனிங் பட்டன் கிளிக்கில் கிளிக் டெக்ஸ்ட் வந்து மேட்ச் ஆகலை. நம்ம கொடுத்த கெட் ஃப்ரீ ட்ரைனிங் இல்லை. நம்ம எங்கேருந்து காப்பி பண்ணி கொடுத்தோம்? இங்கேருந்து அந்த பட்டனை இன்ஸ்பெக்ட் பண்ணி காப்பி பண்ணோம். ஆனால் ஜிடிஎம்மை பொறுத்த வரைக்கும் அந்த பட்டனில் இப்படி ஒரு டெக்ஸ்டே கிடையாது. அப்போ நம்ம போயிட்டு பார்க்கலாம். அந்த பட்டனில் வேரியபிள்குள்ளே போனீங்கன்னா அந்த கிளிக்கில் பட்டனோட அந்த கிளிக்கோட டெக்ஸ்ட் வந்து கெட் ஃப்ரீ ட்ரைனிங்னு கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்குது. ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அகெயின் நம்ம அந்த டேகில் போயிட்டு ஃப்ரீ ட்ரைனிங் இதுதானே பட்டன் கிளிக்கு, இந்த ட்ரிகரில் போய் நம்ம அந்த வேரியபிளோட வேல்யூவை மாற்றிடலாம். ஸோ கிளிக் டெக்ஸ்ட் கண்டெய்ன்ஸ் நமக்கு இதுதான். சரியா? ஸோ அதை வந்து பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. இப்போ திரும்ப அகெயின் ப்ரிவ்யூ போயிட்டு பாருங்கள். திரும்ப ப்ரிவ்யூ போய் பார்க்கும்போது கண்டினியூ இருக்கும். கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஹோம் பேஜில் இருக்கோம். இன்னும் எந்த கிளிக்கும் ட்ரிகர் ஆகலை. ஸோ போயிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கெட் ஃப்ரீ ட்ரைனிங். ஸோ கிளிக் பண்ணால் இங்கே போனீங்கன்னா திரும்ப இந்த ஒரு கிளிக். ஸோ 2 கிளிக் வந்துருச்சு. என்னன்னு தெரியல. ஸோ இந்த இருக்கா, இந்த கிளிக்கில் என்ன ஆகுது? அந்த நம்ம கொடுத்த அந்த ஈவெண்ட் இப்போ ஃபயர் ஆயிடுச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, கிளிக் டெக்ஸ்ட் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. சரியா? ஸோ நம்ம வந்து இப்படி தான் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி டெஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஈவெண்ட் ஃபயர் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்? அனாலிட்டிக்ஸ்லேயே போயிட்டு நம்ம பார்த்துடணும். ஏன்னா நம்ம சென்ட் பண்ணுறோம், அங்கே போயிட்டு கரெக்டாக ட்ராக் ஆகுதா அப்படின்னு அனாலிட்டிக்ஸ்லேயும் செக் பண்ணணும். ஸோ analytics.google.com போயிட்டு நம்ம எந்த ப்ராப்பர்ட்டி வேணுமோ, எங்கே வந்து நம்ம சென்ட் பண்ணமோ அந்த ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலான்னா இங்கே கிளிக் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியோட ட்ராக்கிங் ஐடி கொடுத்தா வந்துடும். எனிவே இதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. நேற்று நம்ம ரியல் டைம் ஓவர்வியூவில் போயிட்டு பேஜ் வியூகிட்ட பார்த்தோம். இன்னைக்கு ஈவெண்ட் செக்ஷனுக்குள்ள, ரியல் டைம் ஈவெண்ட் செக்ஷனுக்குள்ள இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை பார்க்கணும். ஸோ போய் பார்த்தோம்னா எஸ், ஈவெண்ட் இன்ஃபர்மேஷன் ஆக்ஷன் பட்டன் கிளிக் இருக்குது. நம்ம ஈவெண்ட் இன்ஃபர்மேஷன் ஆக்ஷனை கிளிக் பண்ணலாம். ஃப்ரீ ட்ரைனிங். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து ட்ராக் ஆகுது. நம்ம இப்போ என்ன பண்ணணும்? கூகுள் டேக் மேனேஜர் போயிட்டு ஓகே எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் ஃபைன்னு சொல்லிட்டு இதை பப்ளிஷ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரீ ட்ரைனிங் பட்டன் கிளிக் ஈவெண்ட் பப்ளிஷ், தட்ஸ் ஆல். இப்போ பப்ளிஷ் ஆகிடுச்சு, வெர்ஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ டேக் மேனேஜரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோன்னா ரீலோட் பண்ணி கிளிக் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் அகெயின் ஃபயர் ஆகணும். ஸோ பர்டிகுலர் ஈவெண்ட் ஃபயர் ஆகிடுச்சு. நம்ம இன்னொரு மெத்தடில் எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நேற்று பார்த்தோம் இல்லையா? கண்ட்ரோல் ஃபங்க்ஷன், அதாவது F12 கொடுத்துட்டு GTM டீபக்குள்ளே போயிட்டு ரீலோட் பண்ணிடணும் சைட்டை. சைட்டை ரீலோட் பண்ணிட்டு கெட் ஃப்ரீ ட்ரைனிங் அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு GAக்குள்ளே போய் பார்க்கணும். ஓகே, நான் பார்க்குற ஃப்ரீ ட்ரைனிங்குள்ள ஸோ முகமது ரியாஸ் அந்த ஹோம் பேஜில் தானே நம்ம ஃபயர் பண்ணணும். ஸோ ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். அப்போ ஈவெண்ட் எப்படி ஃபயர் பண்ணுறது, ஈவெண்ட் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறது நமக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.